பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற விஸ்வரூப பாலமுருகன் கோயில் இருக்கக்கூடிய 40 அடி உயர பிரம்மாண்ட முருகன் சிலைக்கு கிட்டத்தட்ட 2000 லிட்டர் பாலில அபிஷேகம் நடந்திருக்கு. 180 டன் எடை கொண்ட ஒரே கல்லாலான இந்த சிலைக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில பக்தர்கள் அரோகரா அரோகரா அப்படின்ற கோஷமும் எழுப்பியிருக்காங்க. வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்டலம் பகுதியில பிரசித்தி பெற்ற அருள்மிகு விஸ்வரூப பாலமுருகன் ஆலயம் இருக்கு. இந்த கோயில்ல 40 அடி உயரத்துல 180 டன் எடை கொண்ட ஒரே கல்லாலான விஸ்வரூப பாலமுருகன் சிலை இருக்கு. இந்த கோயில்ல வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு தான் இப்படி ஒரு சிறப்பு விழா அங்க நடத்தப்பட்டிருக்கு. ரத்னகிரி பாலமுருகன் அடிமை சுவாமிகள் தலைமையில இந்த சிறப்பு விசேஷ விழா நடந்திருக்கு. பெண்கள் 108 பேர் பால் குடம் எடுத்துட்டு வந்து இங்க பால் அபிஷேகம் செஞ்சிருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிறப்பு யாக பூஜை நடந்திருக்கு. இந்த பிரம்மாண்ட சிலைக்கு 1008 லிட்டர்ல பால் அபிஷேகம் செய்யறதா இருந்துச்சு. ஆனா பக்தர்கள் சார்பிலையும் பாலை கொண்டு வந்த நிலையில மொத்தமா 2000 லிட்டர் அளவுல பால் அபிஷேகம் இந்த சிலைக்கு செய்யப்பட்டிருந்திருக்கு. இப்படி இந்த பிரம்மாண்ட சிலைக்கு பால் அபிஷேகம் செஞ்ச நிலையில பக்தர்கள் பரவசத்தோட அரோகரா அரோகரா அப்படின்ற கோஷம் எழுப்பின நிலையில அந்த இடமே பக்திமயமா காட்சி அளிச்சிருந்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.